இதே இந்த வயநாட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ 3 விஷயம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு கர்ப்பிணி யானை, ஒரு பெண் யானை. அந்த பெண் யானை ஊருக்குள்ளே சாப்பிட வந்திருக்கு. நம்ம பசிக்காக அது வந்திருக்குது. என்ன, அப்போ ஒரு பையன், ஒரு ஆள் என்ன பண்ணுறான், பைனாப்பிள் வந்து கொடுக்குறான். அப்போ அது பசின்னு தானே எடுத்து வாயில் போட்டிருக்கோம். அது நிலை என்னாச்சு? அது அப்புறம் வாயில் வெடித்து அது 3-4 நாள் அந்த ஓடுற ஆற்றுல நின்று உயிர் விட்டது. அது எவ்வளோ பேர் பாவம். ஆனால் ஒரு பசிக்கு வந்த ஒரு கர்ப்பிணி ஏனன்னு கூட பார்க்காம அதை நம்ம வந்து கொலைன்னு தான் சொல்ல முடியும். 2வது, அந்த மலைவாழ் மக்கள்லேருந்து மேலேருந்து சாப்பிட வந்திருக்கான். அவனை நம்ம அடித்து என்ன பண்ணோம், கொடுமை பண்ணி அதை செல்ஃபி எடுத்து போட்டு கடைசியில் அந்த உயிர் செத்தே போச்சு. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வந்து நல்லது நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நல்லது நடந்திருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? இவ்வளோ அநியாய ஆக்கிரமம் நடந்தும் காட்டுக்குள்ளே ஓடன ஒரு பேத்தியும் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் உள்ளே போனப்போ 3 காட்டு யானைகள் எப்படியும் வந்து தஞ்சம் கொடுத்தது.